அனைவருக்கும் வணக்கம். சண்டேனாலே நான்வெஜ் இல்லாமல் எப்படி பொழுதுபோக்குறது அப்படின்னு இந்த 3 வாரமாக எப்படியோ ஓடிடுச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா தேங்காய் பால் சாதம் தான் இன்றைக்கி செஞ்சுருந்தோம். தேங்காய் பால் எடுத்து இந்த சாதம் செய்கிறது. தேங்காய் பால் சாதத்துலேயே 2 விதமாக இருக்குது. நம்ம துருவி போட்டு செய்கிற தேங்காய் பால் சாதம், இன்னொன்று பால் எடுத்து செய்கிற தேங்காய் பால் சாதம். ரெண்டுத்துக்குமே டிஃப்ரெண்ட் நிறையா இருக்கும். இது எப்பயும் போல் பார்த்திங்கன்னா கறி மசாலா ஸ்பைசஸ் போட்டு நம்ம தாளித்து விட்டுட்டு தக்காளி இதெல்லாம் தக்காளி கம்மியாக தான் சேர்க்கணும், அதிகமாக சேர்க்கக்கூடாது. இந்த தேங்காய் பால் சாதத்துக்கு காளான் கிரேவி தான் செஞ்சுருந்தோம். அவ்வளோ ஒன்றும் காளான் கிரேவி மேட்ச் ஆகலை. மட்டன் குழம்பு தான் இதுக்கு ரொம்ப மேட்சிங்காக இருக்கும். ஆனால் எடுக்க முடியாது அப்படிங்கிறதுனால காளான் கிரேவிலேயே நேற்று பொழுதை ஓட்டியாச்சு. எனக்கு என்னமோ அது எடுக்கலை. காளான் கிரேவி எப்பயும் போல் தாளித்து விட்டுட்டு புதினா மல்லி எல்லாம் எல்லாமே நல்லா வதக்கி விட்டுறணும். இது தேங்காய் பாலை கம்மி பண்ணிவிட்டு நம்ம கூட கொஞ்சம் நெய்யை அதிகமாக சேர்த்துட்டோன்னா நெய்ச்சோறு அப்படின்னு சொல்லிடலாம். அதுவும் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். அந்த நெய்ச்சோத்துக்கும் பார்த்திங்கன்னா மட்டன் குழம்பு தான் செட் ஆகும். நம்ம எந்தெந்த சாதத்துக்கு என்னென்ன கிரேவி வைக்கிறோமோ அதை வச்சா தானே செட் ஆகும். இப்போ தயிர் சேர்த்துக்கிறலாம். தயிர் சேர்த்து ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. தேங்காய் பால் சேர்த்துக்கிடுவோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தேங்காய் பாலை சேர்த்துக்கிறலாம். இப்போ தேங்காய் பாலையுமே நம்ம சேர்த்துட்டு ரொம்ப நேரம் இதை கொதிக்க விடக்கூடாது. அந்த ஒரு கொதி வரையில் என்ன செஞ்சிடணும், கழுவி வச்சுருக்க அரிசியை நம்ம சேர்த்துக்கிறணும். நாங்கள் பார்த்திங்கன்னா சீரக சம்பா குருணை தான் நாங்கள் வாங்கி வச்சுருந்தோம். இதை ஊற வைக்க எதுவுமே தேவையில்லை. நம்ம கழுவிட்டு அப்படியே சேர்த்துக்கிறலாம். இந்த சீரக சம்பா குருணை நம்ம வீட்டில் வாங்கி வச்சுக்கிட்டோம்னா எல்லா வெரைட்டி ரைஸுமே செய்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் எப்பயுமே பார்த்திங்கன்னா நாங்கள் அதை தனியாக கொஞ்சம் வாங்கி வச்சுக்கிடுவோம். அவசரத்துக்கு அது ரொம்ப உதவியாகவே இருக்கும். இப்போ அட்டகாசமான தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிடுச்சு. காளான் கிரேவி, ஆனியன் ரைத்தா, மீன் மேக்கர் 65. இந்த மீன் மேக்கர் 65 நேற்று ரொம்ப சொதப்பிடுச்சு. நல்லாவே இல்லை. எனக்கு என்னமோ பிடிக்கல. இதுதான் எங்கள் வீட்டில் சண்டே லஞ்சு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள்.